friends, welcome to Kodak cooking. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெசிபி தான். இந்த கிரேவியை நீங்க ஒரு டைம் வீட்ல செஞ்சிட்டீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது மாதிரி கொரப்பாக தான் இருக்கும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் கிரேவிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். சிக்கனோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். சிக்கனை இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையும் இந்த வெங்காயத்தோடையும் சேர்த்து வதக்கும் போது அந்த சிக்கனோட பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். இது கூட மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்ல கறி வந்து உருண்டு வர அளவுக்கு வதக்கி கொடுங்க. இது கூட 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை நீங்கள் இது மாதிரி அடித்து சேர்க்கும்போது அந்த கிரேவியோட திக்னஸும் அதோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால இது மாதிரி கொரப்பாக தான் இருக்கும். அதனால ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கிரேவியோட டேஸ்ட்டும் அதோட கன்சிஸ்டன்சியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு இதுக்கு 1 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவியை மூடி வச்சு சிம்மில் 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்படி சிம்மில் வைக்கிறதுனால அதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெளில வந்துடும். சிக்கன் நல்லா வெந்துடும். அந்த கிரேவி எல்லாமே சுண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சூடான சாதத்துக்கு சாப்பிடும் போதும் இல்லை சப்பாத்திக்கோ பரோட்டாக்கோ வச்சு சாப்பிடும் போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக திருப்பியும் செய்ய சொல்லுவாங்க. இந்த சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.